யாழ்ப்பாண ஸ்டைல்ல நண்டு கறி செஞ்சிடலாமா? இது என்னோட ரெசிபி இல்ல, பயப்படாம நீங்க செய்யலாம். எங்களோட அம்மாவோட ரெசிபி தான், வேற லெவல் டேஸ்டா செய்வா. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நண்டு எடுத்து நல்லா கழுவி வைங்க. பெரிய ஒரு தாச்சி எடுத்து அதுல எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டா பிறகு வெங்காயம், கருவேப்பிலை, உள்ளி, நிறைய வெந்தயம் போடுங்க, கடுகு போடுங்க. அது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல முருங்கை இலையும் போட்டிருந்தா நீங்க எவ்வளவுக்கு வெந்தயம் போடுறீங்களோ வயிற்று குத்தெல்லாம் வராம இருக்கும், நல்லது. அதுக்கப்புறம் நண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களோட கைக்கு அளவான அளவு உப்பை போடுங்க. நண்டு கறி கொஞ்சம் காரசாரமா இருந்தா தான் நல்லா இருக்கும். சோ பெரிய டீஸ்பூன்ல நாங்க மிளகாத்தூள் 4 கிட்ட போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 2ஆம் பால் ஊத்துங்க. கொஞ்சம் தண்ணி விட்டோம், நீங்க பாலா ஊத்தினா கூட ஓகேயா இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மூடி நல்லா வத்த விடுங்க. அதுக்கப்புறம் 1ஆம் பால், அதாவது தேங்காய் பால்ல ஃபர்ஸ்ட் திக்கா இருக்கிறது ஊத்துங்க. பேந்து புளி தண்ணி ஊத்துங்க. புளி தண்ணி கொஞ்சமே அளவா தான் நான் ஊத்தி இருந்தேன். அதுக்கு பிறகு திருப்பியும் மூடி நல்லா வத்த விடுங்க. நீங்க எவ்வளவுக்கு வத்த விடுறீங்களோ அப்பதான் அந்த கிரேவி எல்லாம் திக்காயி சூப்பரா வரும். அதுக்கப்புறம் ரைஸ போட்டு மேல குழம்ப போட்டு அடிக்க வேண்டியதுதான். சோ இதுக்கு காம்பினேஷனா எங்க வீட்டு பூசணிக்காய் கறி வைப்பாங்க. இதை விட பெஸ்டா அந்த செஞ்ச சட்டி இருக்குல்ல, அந்த சட்டிக்குள்ள சோறை போட்டு சாப்பிட்டாலும் வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். காரசாரமான யாழ்ப்பாணத்து ஸ்டைல் நண்டு கறி கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.